திரு கர்னல் உங்களிடமே தொடங்குகிறேன். ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு நடவடிக்கையாக இருக்கும், பதிலடியாக இருக்கும் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். போர் விமானங்களுடைய பயிற்சி, மிக முக்கியமாக சமவெளி, மிக சிக்கலான தரைவெளி பகுதிகளில் எப்படி தாக்குதல் நடத்தலாம் என்பதெல்லாம் பயிற்சி நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் காஷ்மீரில் நீண்ட காலம் பணியாற்றுவங்க, அந்த புவியியல் ரீதியிலான அமைப்பு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்திய இராணுவ ரீதியிலான நடவடிக்கை என்பது அடுத்து என்னவாக இருக்கும்? வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம பிரதம மந்திரியோட ஸ்டேட்மெண்ட், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அந்த இது நம்ம நாட்டுக்கு முன்னாடி அவர் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அவர் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு தீவிரமான ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம நாடு சுதந்திரமானதுலேருந்து பலவித தீவிரவாதிகள் தாக்குதலெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த 22 ஏப்ரல் 2025 நடந்த தீவிரவாத தாக்குதல் மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரமானது அப்படிங்கிறத, இதை ஏன் இவ்வளவு நம்ம பெருசாக எடுத்து இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தீவிரவாத தாக்குதல் முற்றிலும் மாறுபட்டது. இது ஒரு மதத்தின் சாயம் பூட்டப்பட்ட ஒரு தீவிரவாதம். இதை இல்லை, மத சாயம் இல்லை, மதம் சார்ந்த தீவிரவாதம் இல்லைன்னு ஒரு சிலர் பேசலாம். ஆனால் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறது என்னென்னா, பிரிட்டிஷ் எம்பி பாப் பிளாக்மேன், காமன்வெல்த் கவுன்சில், இவங்க எல்லாமே இது மதம் சார்ந்த தீவிரவாதம் இந்தியா மேலே அவங்க பண்ணியிருக்கிறது. ஏன் இன்ஃபேக்ட் பாலஸ்டீனியன் அதிபர், இப்போ பாலஸ்டீனியனோட கண்டிஷனே ரொம்ப மோசமாக இருக்குது, அவரே இதை கண்டிச்சிருக்கிறார், உண்மையாக கண்டிக்கிறார். அப்படி கண்டிக்கும் போது நம்ம நாட்டின் பிரதமர், நான் பிரதமர் பேர் எதுவுமே சொல்லலை, எந்த கட்சி அப்படின்னு சொல்லலை, நம்ம நாட்டின் பிரதமர், அவர் உணர்ச்சி பூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதை நம்ம எல்லாம் உறுதுணையாக அவர் கூட நின்று அவர் சப்போர்ட் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பார்க்கணும். இப்போ நம்ம எடுத்த நடவடிக்கையில் ஒன்றொன்றையும் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணோன்னா அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறது தெரியும். இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டெப்பு, இது வரைக்கும் வரலாறுலேயே காணாத ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நான் அது ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரமானதுமே முதல் போர் பாகிஸ்தானோட நம்ம பண்ணது 1947-48. இந்த போருக்கான காரணமே இந்த இண்டஸ் வாட்டர் தான். இந்த தண்ணியை எப்படி பிரிக்கலாம்? இண்டஸ் வாட்டருங்கிறது என்ன? டிபெட்டில் இருந்து கிளம்பி இமயமலை வழியாக, இமாச்சல் பிரதேசம் வழியாக ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப், பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் சிந்து மாகாணம் வழியாக குஜராத்துக்கிட்ட போய் அரேபியன் சீயில் கலக்கிற இந்த நதி, 6 நதிகள் இருக்குது. இதில் வெஸ்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ், ஜீலம், செனாபா அப்படிங்கிறது. இந்த 3 நதியில் போகிற தண்ணி முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு போகணும். அது மொத்தம் 70% ஆஃப் வாட்டர், இண்டஸில் கிளம்புற 70% ஆஃப் வாட்டர் பாகிஸ்தானுக்கு போகுது. அதை நம்பி 80%, 84% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆஃப் பாகிஸ்தான் இஸ் தேர். மீதமுள்ள 3 நதி, ரவி, பியாஸ், சட்லஜ், இது கிழக்க உள்ள நதி. இந்த 3 நதியில் வர 30% தண்ணி தான் நம்ம இந்தியாவுக்கு. இதில் வர்ற எக்ஸஸ் தண்ணி தான் நம்ம அங்கிட்டு பாகிஸ்தானுக்கு திருப்பி போகும். இப்போ ரிப்பேரியன், அப்பர் ரிப்பேரியன், லோயர் ரிப்பேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் ரிப்பேரியன்னா அந்த ரிவர் வாட்டர் மேலே இருக்கிற யாருக்கு ஃபஸ்ட்டு வருதோ அவங்க அப்பர் ரிப்பேரியன், அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே போகிறது லோயர் ரிப்பேரியன். பாகிஸ்தானுக்கு நம்ம யூஸ் பண்ண தண்ணி போக தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ட்ரீட்டியை உமர் அப்துல்லா கூட இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இது காஷ்மீர் மக்களுக்கு செய்யப்பட்ட ஒரு துரோகம். இந்த தண்ணி நமக்கு வர வேண்டிய தண்ணியை நம்ம 70% விட்டு கொடுத்தோம். இதை வேர்ல்டு பேங்க் முன்னிலையில் உலக நாடுகள் முன்னாடி இது இந்த ட்ரீட்டி சைன் ஆயிடுச்சு. இது எதை பேஸ் பண்ணி நம்ம சைன் பண்ணோம்னா 1960 இதை சைன் பண்ணும்போது நட்பு, நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு இதை பேஸ் பண்ணி நம்ம இதை சைன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நட்பும் நல்லிணக்கம் நம்ம இருக்கா? இல்லை. ஆனால் அந்த ஒப்பந்தம் போட்ட அடுத்த 5 ஆண்டுகளே நட்பு இல்லைங்கிறத அந்த நிரூபிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. 1965 வந்த போர், 1971 பங்களாதேஷை நம்ம லிபரேஷன் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து நமக்கு அடுத்த மேஜர் இதுன்னு பார்த்தீங்கன்னா கார்கில். இந்த எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை மட்டும் நம்ம எப்பயுமே சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஃபஸ்ட் டைமாக இதை சொன்னது 2016 உரி அட்டாக் அப்போ பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா, பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் ஃப்ளோ டுகெதர் அப்படின்னு. அந்த உரி அட்டாக் அப்பயுமே இதற்கான எந்த நடவடிக்கையும் இந்தியா மேற்கொள்ளு. அன்னைக்கு அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாங்கன்னா இந்த கடந்த 9 ஆண்டு காலத்தில் சுத்தமாக அந்த தண்ணி நிப்பாட்டி இருந்திருக்க முடியும். இண்டஸ் வாட்டரை நிப்பாட்டுறது, சஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது. அதில் வர்ற அந்த எனார்மஸ் வால்யூம் ஆஃப் வாட்டரை வச்சுக்கிற அளவுக்கு நம்ம எங்கிட்ட டைவெர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போது அந்த நெட்வொர்க்கிங் கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அட்மோஸ்ட் த ப்ரெசன்ட் இம்ப்ளிகேஷன் என்னன்னா, அவங்களுக்கு தேவையான நேரத்தில் இந்த தண்ணியை திறந்து விடாமல் ஸ்டோர் பண்ணி தேவையில்லாத நேரத்தில் திறந்து விடுறது.
ஆனால் அந்த தண்ணி நம்ம திறந்து விட்டு தான் ஆகணும். அதை நம்ம எங்கிட்டும் டைவர்ட் பண்ணுறோம். 10% 10-15% தான் தடுக்க முடியும். அதான் கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு இருக்கு. அது போக நம்ம 2018 கிஷன்கங்கான்னு ஜீலம் மேலே ஒரு டேம் கட்டியிருக்கோம். இட்ஸ் அ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். அதே மாதிரி பக்லியார்னு ஒன்று இருக்குது, ரேட்டில்னு ஒன்று செனாப் மேலே இருக்குது. இந்த ரெண்டோட கெப்பாசிட்டியை கூட்டும்போது, வாட்டர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டியை கூட்டும்போது இந்த ட்ரீட்டி வயலேட் ஆகுன்றதுனால இது நாள் வரைக்கும் இது வந்து ஒரு டிஸ்பியூட்டாக இருந்தது. இப்போ வந்து இந்தியா எடுக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கை அதோட வாட்டர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டியை கூட்டி மொத்தமாக இது வந்து எக்கனாமிக்கலி அதை வந்து பாகிஸ்தானை பாதிக்கும், அவங்களுடைய மக்களை பாதிக்கும். அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have got some headworks. மாதப்பூர்னு ஒரு இடம் இருக்குது பஞ்சாப் அண்ட் ஜம்முக்கு நடுவில் பார்டரில். அங்கே ஒரு டேம், பெரிய டேம், அது ஹெட்ஒர்க்ஸ். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் டேம்ஸ். இதெல்லாம் இது ஹரிக்கேன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு சில டேம்ஸ் இருக்குது. அங்கே வந்து தண்ணி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டு ஃப்ளட் தி ரிவர் வென் தெர் இஸ் ஹாஸ்டிலிட்டி. அதை வந்து அந்த ரிவரில் வெள்ளம் போகும்போது அவங்கேருந்து இங்கிட்டிருந்து வர முடியாது, அவங்க நாட்டில் ஒரு அழிவு ஏற்படுத்தும் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸான ஒரு ரிவர். இந்த ரிவரோட இது வந்து மிக 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 முக்கியமானது. அதனால தான் பாகிஸ்தான் வந்து நம்ம பிரதம மந்திரியோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுங்கிற வேர்டையே அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா தீவிரவாதிகள் உள்நாட்டு தீவிரவாதிகளா வெளிநாட்டு தீவிரவாதிகளா எங்கேருந்து வந்தாங்கன்றது இன்னமும் வந்து முடிவு பண்ண முடியல நம்மளால். அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், இட் இஸ் குட். ஆனால் வந்து இந்த தீவிரவாதி எங்கே உள்நாட்டு தீவிரவாதியாக இருந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, இவனுக்கு ஒரு விதத்தில் பாகிஸ்தான் புகலிடம் கொடுத்துருக்கும். காஷ்மீர் உள்நாட்டு தீவிரவாதிக்கு ட்ரைனிங் கொடுக்குறது யார்? பாகிஸ்தான். உலக நாடுகள் உலக அரங்கத்தில் எல்லாருக்குமே தெரியும், தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது புகலிடமாக தெரிகிறது பாகிஸ்தான். இன்னைக்கு அவங்களுடைய துணை பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டே அவங்களே பகிரங்கமாக அதை ஒத்துக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ख्वाजा ஆசிஃப் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் 30 ஆண்டு காலமாக இந்த டர்ட்டி ஒர்க், இங்கிலீஷில் அவர் கொடுத்து சொன்னது, இந்த டர்ட்டி ஒர்க் ஆஃப் promoting and supporting United States of America and even Britain and Western countries by promoting terrorism. அவங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் டெரரிசம் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் மாதிரி இதை வந்து பேசுகிறாங்க. இது வந்து பணம் சம்பாதிக்கிற அந்த நாட்டுக்கு தேவையான ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ஒரு அப்பாரட்டஸாக நினைச்சாங்க. அந்த மாதிரி இருந்த பாகிஸ்தான், இதை அப்படி ஜென்ரேட் பண்ண பாகிஸ்தான், தீவிரவாதிகளை தன கட்டுக்குள்ளே வச்சு கட்டவிழ்த்து கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்று அந்த தீவிரவாதிகளின் கட்டுப்பாடுக்குள் வந்ததுனால்தான் இந்த விளைவு. அதை தாண்டி இன்னும் சில கேள்விகளும் வருது சார். இப்போ தண்ணீர் ஒரு அடுத்த ஒரு யுத்தம், உலக யுத்தம்னா தண்ணீருக்காக அப்படிலாம் பேசப்படுகிற சூழலில் தண்ணீர் அவங்க சிந்து நதி தண்ணீரை தடுப்போம்னு சொல்கிறதே போர் தொடுத்தது போல தான் அப்படின்னு அவங்களுடைய அந்த அலறல் கேட்கிறது. அப்போ மறைமுக தண்ணீருக்கான யுத்தம் போல் தண்ணீரை தடுத்து மறைமுக யுத்தத்தை தொடங்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி. இனிமேல் போர் என்பது ஆயுதங்களை கொண்டு தாக்குவதை தாண்டி பொருளாதாரம், தண்ணீர் நிறுத்தம் இது போன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, போர் தந்திரம் மாறுதா, வியூகம் மாறுது? ஒரு போர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு வேர்ல்டு ஆர்டரில் நோ கண்ட்ரி கேன் அஃபோர்ட் டு ஹாவ் அ வார். வார் என்பது வந்து லாஸ்ட் ரிசார்ட்டுங்க. இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் அ டிஸ்பியூட். வார், போர் என்கிறது எப்போ வரும்னா இறுதி கட்டம் தான். இதுக்கு மேலே முடியாது, இனிமேல் போர் தான் அப்படிங்கிறது போது தான் வந்து திணிக்கப்படும் போது தான் போரே வரும். போர் வந்து எந்த வல்லரசுக்குமே வந்து நல்லது கிடையாது, நம்மளுக்கும் நல்லது கிடையாது, பாகிஸ்தானுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இப்போ இந்த போர் அப்படிங்கிறது வந்து போர் எப்போ வரும்? நான் சொன்னேன் திணிக்கப்படுங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை அடிபணியை வைக்கிறதுக்கான எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் இந்த எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ், அது இதுன்னு, இந்த தண்ணி அது இதுன்னு நிப்பாட்டி அதை வந்து நீ வந்து உன்னைய இது பண்ணிக்க, இல்லாட்டினா நான் வந்து எனக்கு கடைசி ஆயுதமாக போர் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஒரு நடவடிக்கை. உளவியல் ரீதியான ஒரு பெரும் தாக்கத்தை ஒரு இது, அதாவது நான் ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி அல்டிமேட் வார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து இந்த சிச்சுவேஷனில் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் என்ன? சிம்லா அக்ரிமெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். வாட் இஸ் சிம்லா அக்ரிமெண்ட்? 1971 பங்களாதேஷை நம்ம லிபரேட் பண்ணதுக்கப்புறம், பாகிஸ்தான் ஆர்மி நம்மள்கிட்ட சரணடைஞ்சதுக்கப்புறம் 1972 சிம்லாவில் வச்சு ஒரு அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணுறோம். அது எதற்காக? அது என்ன சொல்லுது அந்த அக்ரிமெண்ட்? படைகள் எங்கெங்கே இருக்காங்களோ, இப்போ இந்தியன் ஆர்மி கொஞ்சம் அந்த 1971க்கு முன்னாடி இருந்த நிலைகளை தாண்டி அவங்களுடைய இதுக்கு போய் அப்படி ஆக்கிரமிச்சு இருந்தாங்க. அதுக்கு பேர் லைன் ஆஃப் கண்ட்ரோல். இதை வந்து தாண்டி இனிமேல் இந்தியன் ஆர்மி அந்த பக்கம் போகக்கூடாது, அதை தாண்டி பாகிஸ்தான் ஆர்மி இங்கே வரக்கூடாது. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் மதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஷிம்லா அக்ரிமெண்ட். இந்த ஒரே ஒரு இதுதான். இது வந்து நியூக்ளியர் இதுக்கு வந்து எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. போர் கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்வது, மூன்றாம் தர நாடுகள் தலையீடு சிறு இது. இதோட மெயின் இம்ப்ளிகேஷன் இன்னைக்கு என்ன சொல்றது அப்படின்னா, ஜியோகிராபிக்கலா அந்த விஷயம் இந்த ஒன்று தான். இதில் இனிமேல் எதுவும் வந்தாலும் பைலேட்ரல் டாக்ஸ் மூலமாக தான் நம்ம தீர்த்துக்கிறோமே தவிர போருங்கிறது நமக்கு இது கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த ஷிம்லா அக்ரிமெண்ட். இதை வந்து அவங்க கேன்சல் பண்ணால
ஏற்கனவே பிரதம மந்திரி சொல்லிட்டாரு. பிரதம மந்திரியோட ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் சொல்றது, இதை கட்டவிழ்த்து விட்ட தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் எந்த மண்ணிலிருந்து வந்தாலும் இந்த உலகத்தில் எந்த கடைக்கோடிக்கு போனாலும் தேடி போய் அழிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நமக்கு உலக நாடுகளில் எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் அவங்க கொடுத்த தீவிரவாத இதுதான் வந்து இதற்கு காரணங்கிறது. அப்போ இது வந்து வார் கிடையாது. பிரதம மந்திரி வந்து பாகிஸ்தானுங்கிற நாட்டின் பேரை சொல்லாமல் வார்ன்னு சொல்லலை. அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த தீவிரவாதத்திற்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய இது ட்ரைனிங் சென்டர்ஸ், உதவியர்கள் யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் ட்ரைனிங் சென்டர்ஸ் கண்டறிந்து கலைவோம் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க, லான்ச் பேட்ஸ் வச்சிருக்காங்க. இதோட எல்லா இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இதை பாலக்கோட்டை வந்து உரிக்கு அப்புறமா வந்து பாலக்கோட் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணோம் புல்வாமாக்கு அடுத்து. அந்த ஸ்ட்ரைக் எப்படி நம்ம நடத்தினோம், நேராக உள்ளே போனோம், எங்கெங்கே தீவிரவாதிகள் கேம்ப் இருந்தோ அழிச்சிட்டு துல்லியமாக தேவையான இடத்துல மட்டும்தான் அதை மட்டும்தான் அழிச்சோம். நமக்கு எதிரி வந்து பாகிஸ்தான் என்கிற தேசியம் கிடையாது, பாகிஸ்தான் என்கிற நாட்டால் வளர்ந்த தீவிரவாதம், இந்த நாட்டில் இருக்கிற பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகள். பேசலாம் சார், தொடர்ந்து பேசுவோம். போர் வியூகம் என்பது மாறிக்கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுடைய போர் வியூகம் என்பது ஒரு வேறு மாதிரியான தாக்குதல், வேறு மாதிரியான யுத்தம் என்று இந்த நதிநீர் நிறுத்தத்திலிருந்து இப்போ இன்னும் வந்து வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். இப்போ நமக்கு வந்த கெஸ்ட் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எக்கனாமிக்கல் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணிட்டதுனால நான் மிலிட்ரி ஆஸ்பெக்டை மட்டும் கொஞ்சம் டச் பண்ண விரும்புகிறேன். போர் என்கிறது நான் முதவே சொன்ன மாதிரி இட் இஸ் தி லாஸ்ட் ரிசார்ட் அன்லெஸ் அன்டில் இட் இஸ் ஃபோர்ஸ்ட் அப்பான் அஸ். நம்ம மேல் திணிக்கப்பட்டாலே ஒழிய எந்த நாட்டினுடைய பிரதமரும் போரை விரும்ப மாட்டாங்க. நம்ம பிரதம மந்திரி நாம் இது சொன்னதும் அதே தான். பிரதம மந்திரி பாகிஸ்தான் மேலே போர் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லலை. அவருடைய ஒரே ஸ்டேட்மெண்ட், இது யாராக இருந்தாலும் எந்த மண்ணில் இருந்தால் வந்தாலும் இந்த உலகத்தின் எந்த கோடிக்கு போனாலும் தேடி போய் அழிப்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் இந்தியன் சைடில் இருந்து பாகிஸ்தான் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவும் சொல்லலை. ஆனால் இட் இஸ் அ ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் மண்ணிலிருந்து அதை அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே இன்றைக்கி வந்து ஒத்துக்கிட்டாரு. கடந்த 30 வருடமாக சோவியத் யூனியனை டிஸ்இன்டகிரேஷன் பண்ணதுக்கு கூட நான் டெரரிசமை வந்து நான் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவங்க சொன்னது. இப்போ வந்து நம்மளுடைய நாட்டினுடைய நம்ம பிரதமருடைய அடுத்த கட்ட இதுக்கு வந்து நம்ம வந்து மிலிட்ரிலி என்ன நமக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன். அந்த புவியியல் சார்ந்து உங்களுக்கு நிறைய தெரியும். ஆமாம். இப்போ நம்ம இப்போ நடைமுறை என்பது எப்படி இந்த தரைவழியில் நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இராணுவ ரீதியாக என்ன அவைலபிள் அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களோட விசவி பாகிஸ்தானுக்கு என்ன இருக்குது, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாருக்கும் தெரியும், ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து இட் ஹஸ் செயில்டு இன் டு தி அரேபியன் சி. வாட் இஸ் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது முதல்ல தெரியும் எல்லாருக்கும். இட் இஸ் அன் ஏர்க்ராஃப்ட் கேரியர். அதோட மைட் என்ன, நம்மகிட்ட எத்தனை, அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியருங்கிறது எவ்வளவு பெருசு, அதனுடைய மைட் என்ன, அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னங்கிறது வந்து நேவல் பிளாக்கேடில் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்துட்டுனாலே போருக்கு தயாருங்கிற ஒரு அறிகுறி தான் அப்படின்னு அந்த அது வந்து நேவல் மொபிலைசேஷன் சொல்லுவாங்க. வி ஆர் ரெடி ஃபார் அன் எவென்ச்சுவாலிட்டி, வி ஆர் கோயிங் டு டூ சம்திங் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அலார்ம். இப்போ வந்து நான் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் நம்மகிட்ட எத்தனை இருக்குது, 2 தான் இருக்குது நம்மகிட்ட. 1974 சோவியத் யூனியன்லேருந்து ஜெனரல் கோர்ஸ்கோவ்னு ஒன்று வாங்கி 2013-14 ரீஃபர்பிஷ் பண்ணி விக்ரமாதித்யாங்கிற பேரில் வந்து நம்ம இதில் ஒரு ஃபஸ்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்தது. இது வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து இன்டைஜினியஸ்லி நம்ம நாட்டினுடைய டெக்னாலஜி நம்மளே ஒரு கொச்சின் ஷிப்யார்டில் உருவாக்கிய ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர். இதில் வந்து அட் அ டைம் 26 ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் கேன் பி ஸ்டேஷன்ட். ஒரு மூவ் ஆகும்போது 26 ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் போகுது. And when it approaches, when it is sailing in Arabian Sea, the first within 24 hours it will hit Lahore. Lahore is threatened. அந்த மாதிரி ஒரு அரேபியன் சி. விக்ரமாதித்யா 2வது ஏர்க்ராஃப்ட் கேரியர். இப்போ நம்மகிட்ட 2 இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட எத்தனை இருக்குது, ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட இதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு எக்கானமியும் கிடையாது, மிலிட்ரி மைட்டும் அவங்ககிட்ட கிடையாது. செகண்ட்லி வேறு யார்கிட்ட ஏர்க்ராஃப்ட் கேரியர், பெரிய பெரிய கண்ட்ரிஸ் யூஎஸ் எப்போ பார்த்தாலும் என்ன அவங்களுடைய இதை வந்து யூஎஸ்எஸ் இதை வந்து எப்பயுமே மூவ் பண்ணுவாங்க பிஃபோர் எனி வார். சைனாட்ட எத்தனை இருக்குது, நம்மளுடைய அனதர் அட்வர்சரி பக்கத்தில், அவங்களுக்கு கடற்படைக்கே வாய்ப்பு இல்லை. அவங்கக்கிட்ட வந்து 3 வந்து இருக்குது. இப்போ 2 ஆல்ரெடி இருந்தது, 3வது இப்போ ரீசெண்டாக அவங்க கமிஷனிங் பண்ணிட்டாங்க, 4வது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளோ பெரிய சைனா, உலக சூப்பர் பவரில் இருக்கிற சைனாட்டியே 3 தான் இருக்குது, நம்ம 2 வச்சுருக்கோம்.
அண்ட் சைனா இஸ் நாட் அவர் இம்மிடியட் எனிமி. இப்போ வந்து நான் வந்து மிலிட்ரி மைட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒன்று வந்து நேவல் சுப்பீரியாரிட்டி எனி டே தே ஆர் நோ மேட்ச் ஃபார் அஸ். இது வந்து நம்ம 1971 சரி, அப்போ வந்து வி ஹேட் ஆல்மோஸ்ட் பிளாக்ட் லாகூர். அப்போ வந்து நம்ம சப்மரின்ஸ் எல்லாமே அங்கே போயிடுச்சு, அந்த கான்செப்ட் விட்டுருவோம். இப்போ வந்து அடுத்தது வருவோம் ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து டெசிசிவ் சுப்பீரியாரிட்டி யாருக்குமே கிடையாது. இட் த டைம் ஆஃப் தி இதுதான் வந்து இட் வில் டிசைட் ஹூ ஹஸ் காட் தி சுப்பீரியாரிட்டி. நம்மகிட்ட நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர்ஸ் ஜாஸ்தி. வி ஹவ் காட் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸ். அவங்ககிட்டையும் ஈக்குவலி F-16 அந்த மாதிரி F-35 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் நம்மகிட்ட நம்பர்ஸ் ஜாஸ்தி, நம்மளுடைய இது வந்து ஜாஸ்தி. இப்போ ஆர்மின்னு எடுத்துட்டா தே ஆர் நோ மேட்ச். இன்னொரு விஷயம்னு சொல்கிறாங்களா சார், இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வந்து இடையில மறித்து தாக்க முடியாத ஒரு தொழில்நுட்பத்தோடு இருக்குது, அது வேற எங்கேயும் இப்போ என்டையர் பாகிஸ்தான் இஸ் இந்த மிசைல் ரேஞ்ச் ஆஃப் இந்தியன் மிசைல் சிஸ்டம். ஆனால் பாகிஸ்தான் நினச்சாலும் தே கேனாட் கம் பியாண்ட் டெக்கன் இந்த சைடு, சவுத்துக்கு வர முடியாது. தேர் ரேஞ்ச் இஸ் லிமிட்டட். அவங்களுடைய அது போக நம்ம ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம், நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து விச் இஸ் இன் பிளேஸ் இஸ்ரேலி டெக்னாலஜி அண்ட் வி ஹவ் காட் அன் வெரி எஃபெக்டிவ் ஆன்டி மிசைல் சிஸ்டம். அவங்ககிட்ட அந்த டெக்னாலஜி கிடையாது. இது வந்து நம்ம அந்த இதில் போனால் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு அந்த இது இருக்காது. ஐ வில் நாட் கோ. ஐ வில் டாக். இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கு. மேக்ரோஸ் மட்டும் சொல்கிறேன். நம்ம வந்து மிலிட்ரி மைட்டில் வந்து வி ஆர் சுப்பீரியர். தட் டசன்ட் மீன் தட் வி ஆர் கோயிங் டு வேஜ் அ வார். நம்ம வந்து உடனே ஒரு போருக்கு போகிறது கிடையாது. நம்ம பிரதம மந்திரியும் அப்படி சொல்லலை. அவர் சொன்னது இப்பயும் ரெஸ்பான்சிபிளாக ஒரு இதாக என்ன சொல்கிறாரு. நீங்கள் என்ன சார் வரலாறு நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஒரு கார்கில் நடந்தாலோ இல்லை எந்த ஒரு பெரிய ஒரு இது நடந்தாலும் அவங்க பாகிஸ்தான் ஒரு தேசியம்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய சிவிலியன் கவர்மெண்ட் ஏன் வீக்காக இருக்குது, ஏன் இராணுவ இது வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை தடவை இராணுவ ஆட்சி வந்துச்சு, இதுக்கெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னா இராணுவத்தினுடைய சர்வைவல் இஸ் பேஸ்ட் ஆன் தி டெரரிசம். அந்த டெரரிசத்தை ஊக்குவிச்சு அவங்கள இது வச்சு அந்த அண்ட்ரஸ்ட்டை வச்சுருந்தா தான் பாகிஸ்தான் இராணுவத்தோட ரெலிவன்சியே இருக்குது. இல்லாட்டினா சிவிலியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பயங்கரவாதிகள் பிடியில் இராணுவம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது அந்த காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸில் அவர் வந்து ஏன் வந்து பாகிஸ்தான் ஆஸ் அ கண்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் களிமான்றது உங்களுக்கு தெரியும் என்னன்னு. அவர் ஆர்மி சீஃப் வந்து அவரோட யூனிஃபார்மில் இருந்துட்டு ஹவு கேன் ஹி சே இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் திங் தட் பாகிஸ்தான் அஸ் அ கண்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் களிமா. அதில் ஒன்று சொல்கிறாரு, ரியாசத் தைபா அப்படிங்கிறாரு. அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இஸ்லாமியர்கள் நம்மளுக்கும் இந்தியாவும் ஒன்றாவே இருக்க முடியாது. நாங்கள் கேட்கவே இல்லை, யாருமே கேட்கவே இல்லை. நீ இதை பார்த்துட்டு உன்னுடைய மத நம்பிக்கை நீ வச்சுக்கோ, என் மத நம்பிக்கை நான் வச்சுக்கிறேன், அதை இன்னொருத்தவங்க மேலே திணிக்க நினைக்கிறது தான் இங்கே வந்து மிகப்பெரிய தவறு. நன்றி. Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.